ஒரு அரண்மனையில் எலி ஒன்னோட தொல்லை ரொம்பவுமே அதிகமாக இருந்தது. அந்த எலியை பிடிக்கிறதுக்காக அரண்மனையில் ஒரு பூனையை வளர்த்தாங்க. அந்த பூனை எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த எலியை பிடிக்கவே முடியலை. இந்த எலியோட அட்டகாசம் தாங்கவே முடியாமல் பக்கத்து ஊரில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பெரிய பெரிய விலை உயர்ந்த பூனைகளை எல்லாம் கொண்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் எந்த ஒரு பூனையாலையும் அந்த எலியை பிடிக்கவே முடியலை. இது எல்லாத்தையுமே அரண்மனையில் இருந்ததான ஒரு காவலாளி பார்த்து கொண்டிருக்கிறாரு. மறுநாள் அவர் வளர்த்த பூனையை அந்த அரண்மனைக்கு கொண்டு வராரு. அந்த பூனை ஒரு சில மணி நேரங்கள்லேயே அந்த எலியை பிடிச்சிருச்சு. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தது. அந்த காவலாளியை பார்த்து கேட்குறாங்க, உன்னோட பூனைக்கு நீ என்ன மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கிற? இவ்வளவு திறமையான பூனையா இருக்குதே அப்படின்னு சொல்லி பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்கு அந்த காவலாளியோ, என் பூனைக்கு பெரிய திறமை எதுவுமே இல்லை, நான் எந்த விதமான பெரிய பெரிய பயிற்சிகளையும் வழங்கலை, அது ரொம்ப பசியில் இருந்தது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அரண்மனையில் இருந்த பூனை, வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்த பூனை, இது எல்லாமே வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருந்தது. அந்த பூனைகளுக்கெல்லாம் இந்த எலியை பிடிச்சு சாப்பிட்டு தான் தன்னோட பசியை போக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதே போலதாங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு தேவை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கணும். ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்போதான் நம்ம எடுத்த காரியத்தை நம்மளால் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். வேதவசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படுத்துவார் என்பதாக. நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அதை பின்வாங்காமல் தைரியத்தோடு நம்ம செய்வோமானால் நிச்சயமாக எங்களாலும் வெற்றி பெற முடியும்.